லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எர்த் அட் டிஃபரெண்ட் எலிவேஷன்ஸ் அண்ட் டெப்த் ஷோன் இன் த ஃபிகர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். ஒரு 2 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3வது பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றப்ப டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னொரு முறை திரும்ப பார்ப்போம். லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த சி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் பிலோ இஸ் பிலோ சி லெவல். ஓகேவா? அபோவ் சி லெவல் பாருங்க, கொஞ்சோண்டு போர்ஷன் தான் இருக்கு. மேக்சிமம் போர்ஷன் வந்து பிலோ தான் இருக்கு. போர்ஷன் வந்து குவான்டிட்டி எடுத்து பார்த்தாக்க ப்ரப்போர்ஷனா கன்வெர்ட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஓகேவா? சோ லார்ஜர் ப்ரொபோர்ஷன் வந்து பிலோ சி லெவல் தான் இருக்கு. இந்த லைனுக்கு டாட்டட் லைனுக்கு மேல இருக்கிறது அபோவ் சி லெவல், டாட்டட் லைனுக்கு கீழே இருக்கிறது பிலோ சி லெவல். இந்த கர்வ் வந்து லேண்ட் ஏரியா, இந்த கர்வ் வந்து லேண்ட் ஏரியா. ஓகேவா? சோ லேண்ட் ஏரியா வந்து என்னன்னு போட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டிருக்காங்க. லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் எர்த் பிலோ எர்த் இஸ் பிலோ சி லெவல். கண்டிப்பா 100% ட்ரூ தான். ஆனா கேட்கறது ஃபால்ஸ். ஓகேவா? ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா பிலோ அபோவ் சி லெவல் லார்ஜர் ப்ரொபோர்ஷன் லைஸ் பிலோ 2 கிலோமீட்டர். என்ன சொல்றாங்க பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா அபோவ் சி லெவல் கூட எதை கம்பேர் பண்ணணும், பிலோ 2 கிலோமீட்டர். லார்ஜர் ப்ரொபோர்ஷன் லைஸ் பிலோ 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரை விட கீழே இருக்கிறது கூட மேல இருக்கிறது பார்த்தா பிலோ 2 கிலோமீட்டர் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லார்ஜர் ப்ரொபோர்ஷன் அதுவும் ட்ரூ தான், அதுவும் ட்ரூ தான். நான் சர்ச் பண்றது ட்ரூ ஆன்சர் இல்ல, ஃபால்ஸ் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் பாருங்க, ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா பிலோ சி லெவல். இப்ப நான் டிஸ்கஸ் பண்றது பிலோ சி லெவலுக்கு மட்டும், டாட்டர் லைனுக்கு கீழே. ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா பிலோ சி லெவல் ஸ்மாலர் போர்ஷன் லைஸ் பிலோ 4 கிலோமீட்டர் டெப்த். ஓகேவா? இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த லைனுக்கு கீழே 4 கிலோமீட்டருக்கு கீழே ஸ்மாலர் போர்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. பிலோ சி லெவல மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, பிலோ சி லெவல்ல 4 கிலோமீட்டருக்கு மேலையும், 4 கிலோமீட்டருக்கு மேலன்னா எந்த பார்ட், இந்த பார்ட் மட்டும் டாட்டர் லைன் வந்து. இதுவும் கீழே இருக்கிற போர்ஷன் எடுத்தா கீழே இருக்கிற போர்ஷன்ல வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, of the surface area below sea level smaller portion lies below 4 kilometer. 4 கிலோமீட்டர் கீழே மேல இருக்கிறத கம்பேர் பண்றப்போ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. தப்பு, தப்பு. 4 கிலோமீட்டர் கீழே தான் மேல இருக்கிறதுக்கு கம்பேர் பண்றப்போ அதிகமா இருக்கு. நீங்க ஃபுல் லைன் எடுத்துக்க கூடாது. சி லெவலுக்கு பிலோ மட்டும்தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அதுல 4 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறதையும் 4 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறதையும் எடுத்து பார்த்தா 4 கிலோமீட்டருக்கு கீழே தான் நிறைய இருக்கு. ஆனா அங்க என்ன சொல்றாங்க, ஸ்மாலர் போர்ஷன் சொல்லுறாங்க. தப்பு. ஓகேவா? அடுத்தது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி லெவல் இஸ் மேக்சிமம் டெப்த் கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி லெவல் இஸ் மேக்சிமம் டெப்த். சி லெவல்ல இருந்து கீழே மேக்சிமம் டெப்த் கிரேட்டர் தென் மேக்சிமம் எலவேஷன். மேல இருக்கிறத விட கீழே இருக்கிறது அதிகமா இருக்குன்றாங்க. அதுவும் ட்ரூ தான், அதுவும் ட்ரூ தான். அப்போ ஒண்ணு மட்டும்தான் ஃபால்ஸ். எது? பிலோ சி லெவல்ல 4 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறது 4 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறத விட கம்மியான போர்ஷன் சொன்னது தப்பு, கம்மியான போர்ஷன் சொன்னது தப்பு. சோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். மூணுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நேத்தே ஸ்டார்ட் பண்ணதால திரும்பவும் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா அடுத்தது 9th கொஸ்டின் போயிடலாம். 9th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஷோன். ஏ அண்ட் பி ஆர் ஷோன். ஓகேவா? இப்ப டைம் டிஸ்டன்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க, டைமும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வை என்ன பண்ண போறாங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸும் ஒய் ஆக்சிஸ்ல டைமும் இருக்கும். டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் ஃபார் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஷோன். ஓகே, இப்போ இது பண்றப்போ டைமும் டிஸ்டன்ஸ் வச்சு பேசுறப்போ இந்த ஆப்ஷன், இஃப் த ஆக்சஸ் ஆர் இன்டர்சேஞ்சுனா என்ன, டைம் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆகும் எடுத்துக்கிட்டா, டிஸ்டன்ஸ் ஏவை விட பி ஃபாஸ்டா ஏ ஃபாஸ்டா? அதுல எப்படி சொல்றது, யாராச்சும் யோசிங்க பார்ப்போம். ஏ ஃபாஸ்டா பி ஃபாஸ்டரான்ட்டு கிராஃப் வச்சு. சார் ஏ தானே சார் ஃபாஸ்டா போயிருக்கு. ஏ ஃபாஸ்டா போவாங்க, பி ஸ்லோவா போவாங்க. ஏன்னா ஏ ரொம்ப நேரம் எடுத்துக்குது, சாரி பி ரொம்ப நேரம் எடுத்துக்குது அந்த ஏங்கிற டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுக்கு. ஏ வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வர போகுது,
பியும் அதே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரதான் போயிருக்கு. பியும் அதே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரதான் போயிருக்கு. அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து ஃபாஸ்டரா இருக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் இது பார்க்கணும். இங்க டைம் நிறைய எடுத்துக்கிறாங்க, டிஸ்டன்ஸும் சேர்த்து கவர் பண்றாங்க. டிஸ்டன்ஸும் சேர்த்து கவர் பண்றாங்க. நான் டிஸ்டன்ஸ்னா இப்படி நீங்க பாத்துட கூடாது. இங்கிருந்து எவ்வளவு தூரம், இதுதான் டிஸ்டன்ஸா இல்ல இதுதான் டிஸ்டன்ஸான்னு பாக்கணும். இப்ப நான் போட்டிருக்கிற இந்த பிரேஸ்ட் கர்வ் வந்து டிஸ்டன்ஸா இல்ல கீழே இருக்கிறது டிஸ்டன்ஸாப்பா? சரி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா கர்வ் போட்டதால ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்க. இது டிஸ்டன்ஸ், இது டைம். ஓகே, இப்ப ஆக்சிஸ இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதாவது டிஸ்டன்ஸ் லைன் வந்து வெர்டிகலாவும் டைம் வந்து இதாயிடுச்சு. இப்ப நான் பாக்குறேன் இத வச்சு. இப்ப நான் வந்து 3 டயக்ராம் 4 டயக்ராம் இருக்கு. இதுல எது சூட் ஆகும்னு பாக்கணும். ஒண்ணு கர்வா இருக்கு, இந்த கர்வு வராது. ஒரு ஆப்ஷன் டெலீட் பண்ணிடலாம், கர்வு வராது. ஸ்ட்ரெயிட் லைனை இது பண்ணோம்னா திரும்ப ஸ்ட்ரெயிட் லைனா தான் வரும். அதுல நிறைய கேசஸ் இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லுதுன்னா, டைம் டிஸ்டன்ஸ் ஏபியை மட்டும் இடம் மாத்திட்டாங்க, ஏவும் பியும் இடம் மாத்திட்டாங்க. அப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல ஏ ரொம்ப தூரம் போகும், பி வந்து கம்மியான தூரம் போகும் அப்படின்ட்டு என்ன சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? பர்டிகுலர் டைம்ல இங்க பாருங்க ஃபுல்லாவே இதாயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ், இந்த டைம்ல டிஸ்டன்ஸ் கவர் ஆகுறது இங்க இருக்கு, கவர் ஆகுறது இங்க இருக்கு. ஓகேவா? ஒரே டிஸ்டன்ஸ் தான் போறாங்க, ஏ குறைஞ்ச டைம்லயும் பி அதிக டைம்லயும். ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகுது, ஏ குறைஞ்ச டைம்லயும் பி அதிக டைம்லயும். இங்க என்ன சொல்லிருக்கோம், வேற வேற டிஸ்டன்ஸ் போகுது, வேற வேற டிஸ்டன்ஸ் போகுது, வேற வேற டிஸ்டன்ஸ் போகுது. ஏவும் பியும் ஒரே டைம்ல. அவங்க கேட்டிருக்கிறது இதுக்கும் அதுக்கும் ரிலேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லல, இந்த டயக்ராமையே இன்டர்சேஞ்ச் பண்ணி பிளாட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிறது தான் டார்கெட், டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிறது தான் டார்கெட். அப்ப ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா வேற வேற டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, வேற வேற டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஒரே டிஸ்டன்ஸ், ஏ பி வேற வேற டைம்ல இருக்கு. இங்க இன்னும் ஒண்ணு மட்டும் பார்த்துட்டா போதும், ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்ப 3வது டயக்ராமுக்கும் 4வது டயக்ராமுக்குமே டயக்ராமுக்கு தான் இது. ஓகேங்களா? ஒரே டிஸ்டன்ஸ பி குறைஞ்ச டைம்லயும் ஏ அதிக டைம்லயும் கவர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள்ல எது கரெக்ட்பா? 3 நாள்ல எது கரெக்ட் உங்களுக்கு? தேர்ட் ஒன் தான் சார் கரெக்ட். தேர்டு கரெக்ட். ஏன்னா ஏ தான் ஃபாஸ்டரா போகுதுன்ட்டு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவில ஒரே டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, ஏ குறைஞ்ச டைம்ல போறாங்க, பி அதிக டைம் எடுத்துக்கிறாங்கன்னா ஏ தான் ஃபாஸ்டரா இருக்கு. ஓகேவா? அதேதான், ஃபாஸ்டர்னா டைம் வந்து கம்மியா எடுத்துக்கும், அதே கான்செப்ட் தான். ஃபில்டர் பண்ணியாச்சு, ஃபில்டர் பண்ணியாச்சு. கர்வ் அப்ளிகபிள் இல்ல 3-4ல பார்த்து கரெக்டா இது பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதுல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போய்க்கலாமா? புரியலன்னா இது மேல கீழே ஜம்ப் பண்றதால வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்னா இன்னொரு முறை கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு பாருங்க. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்டிடியூடும் ரீசனிங்கும், 2 ரீசனிங் பார்த்தோம். எது? 2 டயக்ராம்ல இருந்துச்சு, 2 டயக்ராம்ல இருந்துச்சு. இது ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங். அதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் போட்டிருந்தோம், அதுவும் லாஜிக்கல் ரீசனிங். இது ஆப்டிடியூட் கொஸ்டின், இது லாஜிக்கல் ரீசனிங். இந்த 5th கொஸ்டினும் 9th கொஸ்டினும் லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கிற கொஸ்டின். ஓகேவா? மீதி கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது ஆப்டிடியூடும் மத்த அந்த பேசிக் சயின்ஸும் இருக்குது. ஓகேவா? இந்த கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்ப்போம். 10th கொஸ்டின் பார்ப்போம். A chocolate salesman is traveling with 3 boxes of 30 chocolate in each box. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து இப்ப எதுனா டிஆர்பி எக்ஸாம்லயும் கேட்டாங்க, இதே மாதிரி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வேற மாதிரி இந்த கொஸ்டினை எடுத்தோம்னா சேம் கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி கேட்டிருந்தாங்க. A chocolate salesman is traveling with 3 boxes with 30 chocolates in each box.
ஒவ்வொரு பாக்ஸ்ல எத்தனை சாக்லேட் இருக்கும்? 30 சாக்லேட் இருக்கும். டோட்டலா எத்தனை சாக்லேட் இருக்கும்? 90 சாக்லேட் இருக்கும். எத்தனை பாக்ஸ் இருக்கும்? 3 பாக்ஸ் இருக்கும். டியூரிங் இஸ் ஜேர்னி he encounters 30 toll booths. அவர் மொத்தம் எத்தனை டோல் பூத்தை கிராஸ் பண்ணி போனோம்? 30 டோல் பூத்தை கிராஸ் பண்ணி போனோம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஈச் டோல் பூத் இன்ஸ்பெக்டர் டேக்ஸ் 1 சாக்லேட் per பாக்ஸ் that contains chocolates as tax. ஓகேவா? ஒரு பாக்ஸ்க்கு ஒரு சாக்லேட் வந்து அவர் வந்து டாக்ஸா எடுத்துக்குவாரு. டோல் பூத்தை கிராஸ் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பாக்ஸ்க்கு ஒரு சாக்லேட்டை வந்து கமிஷனா டாக்ஸா எடுத்துக்குவார். முடிஞ்சிச்சு. What is the largest number of chocolates he can be left with after passing through all toll booths? எத்தனை டோல் பூத் இருக்கு? 30 டோல் பூத் இருக்கு. இது ட்ரை பண்றேன். எஸ். எத்தனை டோல் பூத் இருக்கு? 30 டோல் பூத் இருக்கு. எத்தனை பாக்ஸ் இருக்கு? இது டோல் பூத். எத்தனை பாக்ஸ் இருக்கு? 30 பாக்ஸ் இருக்கு. சாரி, 3 பாக்ஸ் இருக்கு. எத்தனை? 3 பாக்ஸ். அதுல எத்தனை சாக்லேட் இருக்கும்? ஒவ்வொன்றுல 30 சாக்லேட் இருக்கும். அப்ப 3 into 30. அவரோட டார்கெட் என்ன? டோல் பூத்தை கிராஸ் பண்றது. கிராஸ் பண்றப்ப அவர் என்ன பண்ணணும்? ஒரு பாக்ஸ்க்கு ஒரு சாக்லேட்டை டாக்ஸா கட்டணும். ஒரு பாக்ஸ்க்கு ஒரு சாக்லேட்டை டாக்ஸா கட்டிடணும். அப்ப ஃபர்ஸ்ட் டோல் பூத்ல 3 பாக்ஸ்க்கு 3 சாக்லேட் கொடுத்துடணும். ரெண்டாவது டோல் பூத்ல 3 பாக்ஸ்க்கு 3 சாக்லேட் டாக்ஸா கொடுத்துடணும். அந்த மாதிரி 30 டோல் பூத்தும் முடிச்சுட்டா எவ்வளவு இருக்கும்? அது எவ்வளவு இருக்கும்னு கேட்கல, லார்ஜஸ்ட் பாசிபிலிட்டி வேணும். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் he can be left after passing through all 12 booths. 0வா, 30யா, 25வா, 20யா கேக்குறோம். எத்தனை இருக்கும்பா? பத்மஸ்ரீக்கு மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் தெரியும். பத்மஸ்ரீ சொல்லுங்க பாப்பேன். பத்மஸ்ரீ இதுல இல்லையா? 25 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேற கேட்டு பாப்போம். 25ன்றது தப்பான ஆன்சர் அசைன் பண்ணிக்கோங்க. வேற யார்ட்டாச்சும் கேட்போம். சார் 25 தான் சொன்னீங்க. 25 தான். ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு 25 இருக்கலாம், இல்லைன்னா 0 இருக்கலாம். 0 எப்ப வரும்? 3 பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டு இன்ஸ்பெக்டரே எடுத்துக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்க. 3 பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்ஸ்பெக்டரே எடுத்துக்க சொன்னா அவருக்கு வந்து சாக்லேட் குறையத பத்தி அவசியம் இல்லை. அவர் வந்து ஒவ்வொன்றுலயும் 3 எடுத்தாருன்னா 30 கிராஸ் பண்றப்போ 30 into 3 வந்து 90யும் கம்ப்ளீட் ஆயிட்டு 0 பெண்டிங் வரும். அதுவே இப்ப இந்த சாக்லேட் செல்லர் போனாருன்னா அவரு வேற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்குவாரு. என்ன மைண்ட் செட் பண்ணிக்குவாரு? மொத்தம் 3 பாக்ஸ் கையில வச்சிருக்காரு. 3 பாக்ஸ்க்கு 3 சாக்லேட்னு கொடுத்து ஒரே பாக்ஸ்ல இருந்து 3 கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 90ல இருந்து 87 மாறி இருக்கும் ஃபர்ஸ்ட் டோல் முடிஞ்சதும். அதுக்கு அடுத்தது 3 பாக்ஸ்க்கு திரும்ப என்ன கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? 3 சாக்லேட் திரும்ப கொடுத்திருப்பாரு. 87ல இருந்து 84 வந்திருக்கும். 84ல இருந்து 81 வந்திருக்கும். 81ல இருந்து 78 வந்திருக்கும். 78ல இருந்து 75 வந்திருக்கும். 75ல இருந்து 72, 72ல இருந்து 69, 69ல இருந்து 66, 66ல இருந்து 63, 63ல இருந்து 60. எத்தனை டோல் கிராஸ் பண்ணிருக்காரு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டோல். 10 டோல் கிராஸ் பண்ணதும் அவர்கிட்ட 90 சாக்லேட் வந்து 60 சாக்லேட்டா மாறிடுச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா 3 பாக்ஸையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு, மேக்சிமம் வரணும்னா 3 பாக்ஸையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு, 3 சாக்லேட் பாக்ஸையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு, நம்ம பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இதுல இருந்து ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தா அப்படிதான் பண்ணுவாரு. அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா 2 பாக்ஸ் க்ளோஸ்லயே வச்சுக்கிட்டாரு. இப்ப மொத்தம் அவர்கிட்ட எத்தனை இருக்கு? 3 பாக்ஸ். 3யுமே இதுல இருந்து தான் எடுத்தாரு. 3யுமே இதுல இருந்து தான் எடுத்தாரு. அந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாரு. எப்போ வந்துச்சு? 10 டோல் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எம்டியான பாக்ஸ் எனக்கு எதுக்குப்பா அப்படின்ட்டு தூக்கி போட்டாரு. எம்டியான பாக்ஸ் எனக்கு எதுக்குன்ட்டு தூக்கி போட்டாரு. இப்ப அவர் கையில 2 பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப 60ல இருந்து 87 மாறாது, 58 58 மாறும்.
அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு 30 டோல் போனார்னா 25 சாக்லேட் மீதம் 25 சாக்லேட் மீதம் இருக்கும். ஓகேங்களா? மூணையுமே ஓபன் பண்ணிட்டு கொடுத்தா நம்ம தலைகீழ நின்னாலும் அது வந்து என்னதான் வரும்? 0ன்னு தான் வரும். ஓகேவா? லார்ஜஸ்ட் வேணும்னா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓபன் பண்ண சொல்லக்கூடாது, நம்மளே எடுத்து கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பால் விற்கிறவரு என்ன பண்றாருன்னு பாருங்க. 90 லிட்டர் மில்க் இருக்கு, அதுல 10 லிட்டர் தண்ணியை கலந்துட்டாரு. A milkman adds 10 liters of water to 90 liters of milk. After selling 1/5 of the total quantity, 1/5 சேல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. He adds water equal to the quantity he sold. எவ்வளவு வித்தாரோ அவ்வளவு வாட்டரை சேர்த்துட்டாரு. எவ்வளவு வித்தாரோ அவ்வளவு வாட்டரை சேர்த்துட்டாரு. The proportion of water to milk he sells now will be. வாட்டருக்கும் மில்க்கும் புதுசா எவ்வளவு ப்ரொபோர்ஷன் இருக்கும்னு கேக்குறாங்க. யாராச்சும் உங்க மூளை யூஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் பேசினா நல்லா இருக்கும் சார். எனக்கு தெரியல சார்னு சொன்னாவாச்சும் கிளாஸ் இல்லைன்னா சும்மாவே இருக்கிற மாதிரி ஐடியலா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்கன்னு யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் பேசுங்க. சார் நான் பேசணும்னா நீங்க எதுக்கு சார் எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லித்தாங்க சார் அப்படின்னு யாராச்சும் பேசுங்க. ஓகே, பாப்போம். நான் சொல்ல ட்ரை பண்றேன். மொத்தம் மில்க் எவ்வளவு இருக்குங்க? மில்க் எவ்வளவு இருக்குங்க? சார் டோட்டல் குவான்டிட்டியா இல்ல வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சார்? மில்க் அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளவுங்க? 90. வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் 10. டோட்டலா அவர் செல்லிங்க்கு எவ்வளவு எடுத்துட்டு போறாரு? 100 லிட்டர் பால்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு. 90 லிட்டர் பால், ஆனா 100 லிட்டர் பால்ன்ட்டு எடுத்துட்டு போறாரு. ஓகேவா? இப்ப இந்த டோட்டல் குவான்டிட்டியில எவ்வளவு வந்து வித்துட்டாருங்க? டோட்டல் குவான்டிட்டிங்கிறது 100. அதுல எவ்வளவு வித்து முடிச்சிட்டாரு அவர் பால்? 1/5 வித்துட்டாருங்க. 100ல 1/5ங்கிறது எவ்வளவுப்பா? சார் 20 லிட்டர்ஸ் சார். 20 லிட்டர் வித்துட்டாருங்க. 100ல 20 லிட்டர் வித்துட்டாங்க. இருங்க, யாரு சொல்ல ஆசைப்படுறீங்க பாப்போம். ஓகே, 20 வித்துட்டீங்க. நான் ஆன்சரே சொல்லிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். சரி, 20 லிட்டர் வித்துட்டேன். வித்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, he adds water equal to the quantity he sold. எவ்வளவு குவான்டிட்டி வித்துட்டாரு? 20 லிட்டர் வித்துட்டாரு. அப்ப 20 லிட்டர் வாட்டர் சேர்த்துறாரு. திரும்ப 20 லிட்டர் வாட்டர் சேர்த்துறாரு. 20 லிட்டர் வாட்டர் சேர்த்துனா இப்ப மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கிற ப்ரப்போர்ஷன் வேணும். மில்க்குக்கும் வாட்டருக்கும் இருக்கிற ப்ரப்போர்ஷன் வேணும். 30 into 70 increase பண்ணிக்கலாமா? 20 into 20:80 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? 28:72 72:28 பாக்கணும். எதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாக்கணுங்க. எப்படிங்க பாக்குறது? இப்ப 20 லிட்டர் வித்துட்டாருங்க. 20 லிட்டர்னா இதுல எவ்வளவு தண்ணி போயிடுச்சுங்க? 20 லிட்டர் வித்துறதுல எவ்வளவு தண்ணி போயிருக்கும்? 90 லிட்டர்ல 10 லிட்டர் தண்ணி சேர்த்துனாருங்க. 20 லிட்டர் வித்திருந்தா எவ்வளவு போயிருப்பாங்க? 100 லிட்டர் 10 லிட்டர்னா 20 லிட்டருக்கு 2 லிட்டர் தண்ணி போயிடுச்சுங்க. கரெக்டா? இதையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னொரு முறை சொல்றேன். 100 லிட்டர் மில்க்ல 10 லிட்டர் வாட்டர் இருக்கு. அப்ப 20 லிட்டர் செல் பண்ணதுல 2 லிட்டர் வாட்டர் உள்ள போயிடுச்சு. எவ்வளவு போயிடுச்சு? 2 லிட்டர். ஏன்னா 100 இருந்தா 10 லிட்டர் வித்தா அதுல 9 லிட்டர் மில்கா இருக்கும், 1 லிட்டர் வாட்டரா இருக்கும். அதான் அவங்க சொன்ன கான்செப்ட். 90 லிட்டர் கூட 10 லிட்டர் ஆட் பண்ணாங்க.
ஓகேங்களா? அப்ப 20 லிட்டர் செல் பண்ணிருந்தா எவ்வளவு வாட்டர் செல் பண்ணிருப்பாங்க? 2 liters ஆஃப் வாட்டர் செல் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? இதுலயே 8 லிட்டர். மீதி இருக்கிற 80 லிட்டர்ல 20 லிட்டர் வித்து முடிச்சுட்ட 80 லிட்டர்ல எவ்வளவு வாட்டர் இருக்கு? 8 லிட்டர். அது கூட இன்னும் எவ்வளவு வாட்டர் சேர்த்துறாரு? 20 லிட்டர் சேர்த்துறாரு. டோட்டலா இப்ப வாட்டர் எவ்வளோ? 28 லிட்டர். 28 லிட்டர். புது குவான்டிட்டி ஓவரால் டோட்டல் எவ்வளவுங்க? 90 80 28 லிட்டர் வாட்டர் இருக்கு இப்ப. ஓகேவா? 28 லிட்டர் வாட்டர் எதுல இருக்குப்பா? எத்தனை லிட்டருக்குள்ள இருக்கு 28 லிட்டர்? கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க, கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க. ப்ராப்பரா எல்லாருமே யோசிங்க. எல்லாருமே இன்டராக்ட் பண்ணுங்க. தப்பான நம்பர் சொன்னா கூட தப்பு இல்ல. எனக்கு புரியவே இல்லை அப்படின்றது மீனிங் நம்ம பேசவே இல்லைன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும். ஆப்ஷன் 3 கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். 20:18 சொல்றோம். இல்ல, ரெண்டுமே இல்ல. இன்னொரு முறை புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் 100 லிட்டர் மாத்திட்டேன். 100 லிட்டர்ல 10 லிட்டர் தண்ணி இருந்ததுங்க. 100 லிட்டர்ல 10 லிட்டர் தண்ணி இருந்ததுங்க. அதுல 20 லிட்டர் வித்துட்டேங்க. 20 லிட்டர் வித்திருந்தா 2 லிட்டர் தண்ணியும் சேர்த்து வித்துட்டேங்க. மீதி இருக்கிற 80 லிட்டர் இதுல கண்டென்ட்ல குவான்டிட்டியில 80 லிட்டர்ல 8 லிட்டர் வாட்டர் இருக்கு. 80ல எவ்வளவு இருக்கு? 8 லிட்டர் வாட்டர் இருக்கு. 100ல 10 லிட்டர், 80ல 8 லிட்டர் வாட்டர் இருக்கு. முடிஞ்சிச்சு. இப்ப புதுசா எவ்வளவு வாட்டர் சேர்த்துறேன்? 20 லிட்டர் செல் பண்ணதால 20 லிட்டர் வாட்டர் சேர்த்தோம். இப்ப டோட்டலா வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ? வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ? 28. ஓவரால் குவான்டிட்டி புது குவான்டிட்டி எவ்வளோ? 20 பிளஸ் 100 80. சாரி, 20 பிளஸ் 80. 80ங்கிறது வித்துட்டு மீதி இருக்கிற பால். 1/5 தான் வித்தாரு. மீதி இருக்கிறது 4/5. 80. இது புதுசா வாட்டர் ஆட் பண்ணுது. 80ங்கிறது வித்துட்டு மீதி இருக்கிற கண்டென்ட் மிக்சரு. அது கூட 20 லிட்டர் வாட்டர் சேர்த்துட்டோம். அப்ப புது மிக்சர் எவ்வளவு இருக்கும்? 100 லிட்டர் இருக்கும். 80 லிட்டர் ஓல்டு மிக்சர், அது கூட 20 வாட்டர் சேர்த்துட்டேன். 100. 100ல 28 லிட்டர் வாட்டருங்க. 100ல 28 லிட்டர் வாட்டர். மீதி எவ்வளவு தண்ணி இருக்குப்பா? 100ல 28 லிட்டர். புரிஞ்சுதா? 28 லிட்டர் தான் தண்ணி இருக்கு. 100ல 28 லிட்டர். 28 லிட்டர் தண்ணி இருந்தா மில்க் எவ்வளவு இருக்கும்? 72. 72 இருக்கும். அப்ப 28 into 72வா 72 into 28 திரும்ப டெஸ்ட் வச்சிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் நெக்லெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுமா செகண்ட் சூஸ் பண்ணுமா திரும்ப டெஸ்ட் வச்சிருக்காங்க. 28:72 போடணுமா 72:28 போடணுமான்னு கேக்குறாங்க. என்ன சொல்றது? வாட்டர் டு மில்கா, மில்க் டு வாட்டரா? வாட்டர் டு மில்க் சார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட். செகண்ட் 28:72 வாட்டர் தான் ஃபர்ஸ்ட். வாட்டரோடது 28. வாட்டர் டு மில்க்னு சொல்லிருக்கு. அப்ப இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது மட்டும்தான் கரெக்ட். இதுதான் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். சிஎஸ்ஐஆர்ல கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை திரும்ப ஒரு டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டா ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கொஸ்டினை ரெஃபர் பண்ணிக்குவாங்க. கண்டென்ட்டை மாத்திக்குவாங்க. வாட்டருக்கு பதிலு கெரோசின்ல இது மிக்ஸ் ஆயிருக்கு, ஆயில் மிக்ஸ் ஆயிருக்கு, இல்ல பெட்ரோல்ல கெரோசின் மிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாத்திட்டு நம்பரை மாத்திட்டு கேட்பாங்க. இது ஒரு கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இது பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின். 11th கொஸ்டின் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்க, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 11th கொஸ்டினுக்கு ஆஃப்லைன்ல பேசினாக்க கிளாஸ்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு சொல்லிடலாம். ஆன்லைன்ல இருக்கிறீங்க, என்னால எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல, பாத்துக்கோங்க. சரி, ஓகே, அடுத்தது போகும். 2 கோகனட் இருக்கு. ரெண்டுமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. ஓவல் ஷேப், அந்த ஷேப், இந்த ஷேப் எல்லாம் கிடையாது. ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. 2 coconuts have spherical shape space inside their kernels, with the first having inner diameter twice as of the other. ஃபர்ஸ்ட் கோகனட்க்கும் செகண்ட் கோகனட்க்கும் இது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்க்கும் செகண்ட்க்கும் பார்த்தோம்னா
ஃபர்ஸ்டோட டயாமீட்டர் வந்து செகண்ட கம்பேர் பண்றப்ப 2 டைம் பெரிய தேங்காய். பெரிய தேங்காய் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்ப செகண்ட் வந்து சின்ன தேங்காய், ஃபர்ஸ்ட் வந்து பெரிய தேங்காய். The first having inner diameter twice that of the other. இப்போ அந்த தேங்கால லார்ஜர் ஒன்ல half filled with liquid. பெருசுல பாதி தான் இருக்கு தண்ணி. பெருசுல லார்ஜர்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல half தான் liquid fill ஆயிருக்கு. while the second one completely filled. பெருசு வந்து பாதி தான் ஃபில் ஆயிருக்கு. பெருசோட டயாமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சின்னதை கம்பேர் பண்றப்போ 2 மடங்கு இருக்கு. ஓகேவா? பெருசு பாதி தான் ஃபில் ஆயிருக்கு, சின்னது ஃபுல்லாவே ஃபில் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்ப இந்த 2 தேங்காவையும் நம்ம வாங்க விருப்பப்படுறோம்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் பிரைஸ் கொடுக்கணுமா, ஃபர்ஸ்ட்டுக்கு அதிக பிரைஸ் கொடுக்கணுமா, செகண்டுக்கு அதிக பிரைஸ் கொடுக்கணுமா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Larger coconut contains 4 times liquid in the smaller one. சின்னதை கம்பேர் பண்றப்ப பெருசுல 4 மடங்கு இருக்கும்னு சொல்றாங்க. அது இருக்கிறதே பாதி தான் கோகோனட் ஃபில் ஆயிருக்கு. வாட்டர் கோகோனட் வாட்டர் எவ்வளவுதான் ஃபில் ஆயிருக்கு? பாதி தான் ஃபில் ஆயிருக்கு பெருசுல. சின்னதுல ஃபுல்லாவே ஃபில் ஆயிருக்கு. அப்ப சின்னது கூட பெருசை கம்பேர் பண்ணோம்னா 4 டைம் இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன், லார்ஜர் கோகோனட் வந்து சின்னதை கம்பேர் பண்றப்ப ட்வைஸ் 2 மடங்கு இருக்கும்னு கேக்குறாங்க. 2 மடங்கு இருக்குன்னு கேக்குறாங்க. மூணாவது, கோகோனட் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் லிக்விட். பெருசுல பாதி இருக்கு, சின்னதுல ஃபுல்லா இருக்கு. சின்னதும் பெருசும் ரேஷியோ வந்து சின்னதோட டயாமீட்டரை விட பெருசோட டயாமீட்டர் வந்து 2 மடங்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டும் ஈக்குவல் வால்யூமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது, சின்னதுலதான் அதிகமா இருக்கு. ஸ்மாலர் கோகோனட் கண்டெய்ன்ஸ் ட்வைஸ் லிக்விட் வித் த லார்ஜர் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எதை சூஸ் பண்ணணும்னு பாக்கணுங்க. எதை சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஆப்ஷன் 2வா ஆப்ஷன் 3யா? ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஆப்ஷன் 3 போய்க்கலாமா? சரி, ஆப்ஷன் 3 போலாமான்னு பார்ப்போம். ரெண்டுமே ஈக்குவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் ஈக்குவலா இருக்கா இல்ல அன்ஈக்குவலா இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்மள மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு ஃபியூச்சர் போனோம்னா தெரியும். என்னன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, பார்ப்போம் என்னன்னு பாருங்க. ஸ்பியர் கொடுத்துருக்கேன். உள்ள இருக்கிறது நான் கம்பேர் பண்றது ஸ்பியரோட சைஸை வச்சு உள்ள எவ்வளவு கோகோனட் வாட்டர் இருக்கும்னு கம்பேர் பண்றேன். உள்ள இருக்கிற கோகோனட் வாட்டருக்கு தான் நம்ம வந்து காசு கொடுக்கணும். இளநீ வாங்குறோம்னா இளநியோட உள்ள எவ்வளவு இளநீ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தான் பணம் கொடுக்கணும். அப்ப அந்த இளநிய ஒண்ணு கம்பேர் பண்றப்ப நம்ம பார்த்திருப்போம். பெரிய இளநீன்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? 50 ரூபாய். சின்ன இளநீனாக்க கொஞ்சம் அதை விட சின்னதா இருக்கும், 30 ரூபாய். அப்படின்னா சின்னதுல நிறைய தண்ணி இருக்கணும், அப்படியே வாங்கி குடிச்சிட்டு 30 ரூபாய்க்கு போயிடுவோம். இல்ல 2 சின்னது வாங்கிக்கலாம் அப்படின்னாலாம் நம்ம யோசிப்போம். அது பிராக்டிக்கலா மேத்தமேட்டிக்கலா யோசிச்சுப்போம். என்ன ஷேப்ல இருக்குப்பா? ஸ்பியர் இருக்கு. ஸ்பியர்ல வால்யூமை ரிலேட் பண்ணும். ஸ்பியர்ல என்ன பண்ணணும்? வால்யூமை ரிலேட் பண்ணும். ஸ்பியரோட வால்யூம்க்கு என்னப்பா ஃபார்முலா? 4/3 pi r cube சார். 4/3 pi r cube தான்ப்பா நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். 4/3 pi r cube தான் யூஸ் பண்ண போறோம். பெருசுக்கு 1/2, ஏன்னா ஹாஃப் தான் ஃபில் ஆயிருக்கு. பெருசு எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? ஹாஃப். 4/3 pi r cube. இத நான் எது கூட கம்பேர் பண்ணணும்? சின்னது கூட. சின்னது 4/3 pi small r cube. 4/3 4/3 சேம் நம்பருங்க, கட் பண்ணிடுங்க. பை சேம் நம்பருங்க, கட் பண்ணிடுங்க. ஸ்மால் ஆர்க்கு கேபிட்டல் ஆரை கட் பண்ண முடியாது. கட் பண்ற பாசிபிலிட்டி ஃபுல்லா முடிச்சிட்டோம். அப்ப ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆரையும் ரிலேட் பண்ணுங்க. ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆரையும் ரிலேட் பண்ணும். என்னப்பா எப்படிப்பா ரிலேட் பண்றது? எல்லாமே கேபிட்டல் ஆரா மாத்திக்கலாம், இல்லைன்னா எல்லாமே ஸ்மால் ஆரா மாத்திக்கலாம். ஸ்மால் ஆரா மாத்தினா என்ன பண்ணணும், கேபிட்டல் ஆரா மாத்தினா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்ப நம்ம கிட்ட மீதி இருக்கிறது 1/2 into capital R cube equal divided by small r cube இருக்கு. ஓகேவா? கேபிட்டல் ஆர் ஈஸியா, ஸ்மால் ஆர் கன்வெர்ட் பண்றது ஈஸியாப்பா? எல்லாமே ஸ்மால் ஆரா மாத்துறது ஈஸியா, எல்லாமே கேபிட்டல் ஆரா மாத்துறது ஈஸியான்னு கேக்குறேன். சார் ஸ்மால் ஆரா மாத்திக்கலாம்ல சார்? எல்லாமே ஸ்மால் ஆரா மாத்தினா ஸ்மால் ஆருக்கும் கேபிட்டல் ஆருக்கும் என்ன ரிலேஷன் சொல்லுங்க.
அதாவது ஸ்மால் கோகனட்டோட அந்த இதை விட டபுளா தானே சார் இருக்கு, ட்வைஸா இருக்கனால நம்ம இதோட ரேடியஸ் இப்போ 6ன்னு எடுத்தோம் அப்படின்னா பிக் கோகனட்டோட ரேடியஸ் வந்து நம்ம ட்வைஸ் ஆஃப் த ரேடியஸ்னு எடுத்துக்கலாம்ல சார்? டயாமீட்டர்ல சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர்ல சொல்லியிருக்காங்க. இதோட டயாமீட்டர் அதோட டயாமீட்டரோட 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சின்னதோட டயாமீட்டர் 2ன்னு எடுத்துக்கிறேங்க. பெருசோட டயாமீட்டர் 4. கரெக்டாப்பா? கரெக்டா இல்லையாப்பா? ஓகே சார், கரெக்ட் தான் சார். சின்ன இது உடனே டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண வேணாம். சின்னதோட டயாமீட்டர் 3, பெருசோட டயாமீட்டர் 6. இது ரெண்டும் கரெக்டா? இப்ப நான் ரேடியஸ்க்கு கன்வெர்ட் பண்றேங்க. 1, இந்த ரேடியஸ் வந்து 2. ஓகேவா? 2R இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சொல்லுங்க 1.5, இதுல 3. இப்போ 2R யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கேபிட்டல் ஆரா மாத்திக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் ஆரா மாத்திக்கலாம். இங்க என்ன போடணும்? அப்ப நான் 2R³ போடணும். 2R³ போடணும். AB பவர் M என்னப்பா எழுதலாம்? இது ஏ பெரிய பவர் கோகனட்டோட ரேடியஸ் சின்ன கோகனட்டோட ரேடியஸோட பவரா எழுந்து 1/2 இன்ட்டு ஏபி பவர் எம் ஏ பவர் எம் 2/3 இன்ட்டு ஆர் பவர் ஆர் 3 பவர் 3 எழுதலாம். 2/3 இன்ட்டு ஆர் பவர் 3 எழுதலாம். கீழே ஆர் பவர் 3 இருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் கட் ஆயிடுச்சுங்க. இது 2க்கு 2 கியூப கட் பண்ணா 4. அப்ப 4/1 இருக்கு. 4/1 ரேஷியோவை மாத்தினா என்னது? 4:1. 4:1. நல்லா பாத்துக்கோங்க. பெரிய கோகனட்ல பாதிதான் வாட்டர் ஃபில்லா இருந்தாலும், கோகனட் வாட்டர் ஃபில்லா இருந்தாலும், சின்ன கோகனட் கம்ப்ளீட்டா ஃபில்லா இருந்தாலும், ரேடியஸ் பாதியா மாறினதால என்னதான் வருது? 4 மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ பாதிதான் ஃபில்லா இருந்தாலும் சின்னதை கம்பேர் பண்றப்ப 4 மடங்கு. அப்ப நம்ம பெரிய தேங்காவில 50 ரூபாய் கொடுத்து கூடிய டெண்டர் கோகனட் ஆஃபர் பண்றது, சின்ன கோகனட்ல 30 ரூபாய் கொடுத்து இது பண்றோம்னா நம்ம வந்து ஏமாந்து போறோம் பிசினஸ் பண்றோம்னு அர்த்தம். உள்ள இருக்கிற ரேடியஸ் தான் பிளே பண்ணுது. பாதி ரேடியஸா மாறிடுச்சுன்னா பயங்கரமா இருக்கும் வித்தியாசம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் பார்த்தோம்னா கோனோட சைஸ டயாமீட்டரை இல்ல ரேடியஸ கொஞ்சோண்டு மேல மாடிஃபை பண்ணிட்டு லென்த்தை கொஞ்சம் நீட்டமா கொடுத்தாலும் அவங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா பிடிக்கும். கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா பிடிக்கும். அப்ப ஐஸ்கிரீம் நம்ம வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் கோனோட மேல இருக்கிற ஓபன் சர்ஃபேஸ்ல டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல பிளே பண்ணுது. டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல பிளே பண்ணுது. ஓகேவா? அப்ப ஆஃப் ஃபில்லா இருந்தாலும் 4 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஃபில்லா இருந்தா ஃபர்ஸ்ட கம்பேர் பண்றப்போ லார்ஜர் வந்து 8 மடங்கு அதிகமான லிக்விட் இருந்திருக்கு. 8 மடங்கு இருந்திருக்கும். பாதி இருக்கிறதால 4 மடங்கு. அப்ப சின்னதுக்கு நான் 30 ரூபாய் கொடுத்தேன்னா பாதிதான் ஃபில்லா இருந்தாலும் பெருசுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? 3/4 120 ருபீஸ்க்கு அவங்க விற்கணும். அந்த மாதிரி இது இல்லாம நம்ம சின்னதை அதிகமான காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். உள்ள இருக்கிற டயாமீட்டர் யாரும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. நாங்க இந்த கான்செப்டை நீங்க கால்குலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காவோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணணும். வீட்டான வந்து 20 ருபீஸ்க்கு 25 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்க்கு 40 ருபீஸ்க்கு தேங்காய் விற்கிறாங்க. இந்த சைஸும் அந்த சைஸும் கம்பேர் பண்றோம். 20க்கு வந்து 4 எடுத்துக்கலாம், 40ல வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த கால்குலேஷனுக்காக வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 2-3 டைம், ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின். எனக்கு நல்லாவே கான்செப்ட் தெரியுது, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு நீங்க 2-3 டைம் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். நேற்று எடுத்தது ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வந்து சிம்பிள் பார்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். தெளிவா ரீட் பண்ணணும். தெளிவா ரீட் பண்ணணும். முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது வந்து இன்னொரு கேஸ் இருக்கு. ஸ்டேபிள் ஃப்ரெஷ் வாட்டர் இன் லேக் கேட்டிருக்காங்க 13th. நமக்கு அந்த
பேசிக் நாலேஜ் இவிஎஸ் நாலேஜ் இருந்தா அந்த கொஸ்டின் வந்து பண்ணலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, இவிஎஸ்ல இருக்கிறது தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்டேபிள் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த லேக்? எங்க வாட்டர் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன சொல்றாங்க பாருங்க, 0 டெம்பரேச்சர்ல 10 சாரி 0 மீட்டர்ல 10 மீட்டர்ல 20 மீட்டர்ல டெம்பரேச்சர் வந்து 1000 1000 to 1004 கொடுத்துருக்காங்க. நான் இதை இப்ப டிஸ்கஸ் பண்ணல. வேற ஏதாச்சும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு திரும்பவும் பேசிக் கொஸ்டின் தான். டைகர் யூஸ்வலி ஸ்டாக்ஸ் இட்ஸ் prey from the direction that is upwind of the prey. The reason for this அப்படின்னு கேக்குறாங்க. இது பேசிக் கொஸ்டின், மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்க. இதுல மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின். செல்போன் டவர் radiates 1 watt power while handset transmit radiation கொடுத்திருக்காங்க. The correct comparison of radiation energy received in this one கொடுத்திருக்கீங்க. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா பிசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 17th கொஸ்டினை சொல்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியான கொஸ்டினை தேடி போல டைம் கன்ஸ்ட்ரெயினா பாக்குறேன். 17th கொஸ்டினை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃப்ளோரோட டைமென்ஷன் வந்து 18 அடிக்கு 24 அடி இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் வந்து என்ன சொல்றாங்க, இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஸ்கொயர் டைல்ஸ். ஓகேவா? ஸ்கொயர் டைல் தான் நான் வந்து பேட்ச் பண்ணணும். ஸ்கொயர் டைல் தான் பேட்ச் பண்ணணும். ஓகேவா? இது பண்றதுக்கு என்டையர் ஃப்ளோ வித்தவுட் நீட் டு பிரேக். அந்த இதை வந்து உடைக்கவும் கூடாது. 18க்கு 24 இருக்கணும். ரெக்டாங்குலர் டைல் நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஸ்கொயர் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். குறைஞ்ச நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். குறைஞ்ச நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஜிசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அந்த கான்செப்ட். 18க்கு 24க்கு எதுங்க கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்?